கெஸ்ட்டுக்கு ஒரு யூனிக்கான டிஷ் செய்யணும்னா இந்த கேப்சிகம் அல்வா செஞ்சு கொடுங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா மைல்டா கேப்சிகம் ஃபிளேவரோட இருக்கும். ஆனா இதுல கேப்சிகம் போட்டு தான் செஞ்சீங்கன்னு சொன்னாதான் தெரியும். இதுக்கு நான் 4 கேப்சிகம் எடுத்திருக்கேன். விதைகளை எடுத்துட்டு தண்ணியில போட்டு வேக வச்சிடலாம். ஆற விட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. பேன்ல 2 ஸ்பூன் நெய் ஊத்தி பிடிச்சமான நட்ஸை சாப் பண்ணி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே அரைச்சு வச்ச கேப்சிகம் விழுத போட்டுடலாம். நெய்யோட சேர்த்து நல்லா கலந்துட்டுடுங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவரை தண்ணியில கரைச்சி ஊத்திடுங்க. இதுக்கப்புறம் கை விடாம கலந்துகிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்துட்டே இருங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். கார்ன்ஃபிளவர் வெந்து நல்லா திக்காயிட்ட பிறகு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 கப் சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சு ஹல்வா நல்லா கிளாசி டெக்ஸ்டர் வரும் வரைக்கும் கிண்டுங்க. கை விடாம கிண்டிட்டே இருக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா யூனிக் டேஸ்ட் இருக்க ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இது போல ரெசிபிக்கு மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.